இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் அடுத்தது வந்து சுவர்ல அடிக்கக்கூடிய வண்ணங்கள் அப்படின்னா, என்ன வண்ணங்கள் வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்? எது அவாய்ட் பண்ணிடுறது நல்லது? ஓகே மேம். இப்போ என்னன்னா நமக்கு பெயிண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு எலகன்ட்டான ரெயின்போ கலர்ஸ்ல எல்லாம் வருதுங்க இல்லையா? ரெயின்போ கலர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கலர். அதாவது 4 வால்ஸுக்கும் ஒரே கலரா இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு சிலவங்க டிசைனுக்காக இங்க ஒரு இந்த ஒரு வால்க்கு ஒரு கலரும், ஆமா. இன்னொரு வால்க்கு ஒண்ணு இன்னொரு கலரும் அது மாரி குடுக்குறாங்க. ஆனா அது மாரி குடுப்பது நம்ம மனநிலையை வந்து கொஞ்சம் அ ஸ்ட்ரெஸ்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லைட் கலர்ஸ் அதே மாதிரி என்னன்னா இந்த ரெயின்போஸ்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் லாவெண்டர், ஸ்கை ப்ளூ, லைட் எல்லோ, லைட் பிங்க்கு, பேபி பிங்க்கு அந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூமுக்கு குடுக்கலாம். ஆமாம். ஓகே. இதை தாண்டி அந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ள என்ன மாதிரி படங்கள், வால் மவுண்ட் பெயிண்டிங்ஸ் வைப்பாங்க? சில பேர் எதெல்லாம் வைக்கலாம்? எத தவிர்க்கலாம்? குறிப்பா தெய்வ படங்கள வைக்கிறது தவிர்க்கணும்மா. தென்மேற்கு படுக்கை அறையில அந்த இடத்துல தெய்வத்துக்கான வேலையே இல்ல. அது ராகுக்குரிய இடம். அந்த இடத்துல தெய்வத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு இடம் தான் தென்மேற்கு படுக்கை அறை. அந்த இடத்துல ஒரு அதாவது கணவன், மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடிய அவங்க குடும்ப படங்கள் வைக்கலாம். ம். அவங்களுடைய மேரேஜ் பிக்ஸு 2 பேரும் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த பிக்ஸ் எல்லாமே வைக்கலாம். ஃபேமிலி பிக்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான படங்கள் தான் வைக்கணுமே தவிர, ஒரு நமக்கு அந்த ஃபேமிலி லவ்வ ஏற்படுத்தக்கூடிய படங்கள் தான் அந்த இடத்துல மெயினா வைக்கணும். அதுதான் வந்து நம்ம அந்த பெட்டர் ஃபீல குடுக்கும். நம்மளுடைய அந்த ஃபேமிலியுடைய ஹேப்பினஸ் மொமெண்ட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு படமா வந்து படுக்கையறையில மாட்டலாமே தவிர, இந்த தெய்வ குறியீடுகள், மத்தபடியான பெயிண்டிங்ஸ் அங்க வைக்கிறது அந்த அளவுக்கு சரியான ஒரு இதுவும் இல்லம்மா.